ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஸ்வீட் குழிப்பணியாரம் கோதுமையில் இனிப்பு போட்டு குழிப்பணியாரம் செஞ்சுருக்கேன். என்ன சாப்பிட்றதுன்னு ரொம்ப எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லான்னு செஞ்சேன். இதில் ஒன்றுமே இல்லைங்க, கோதுமை மாவு, வெல்லம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சு, அப்படியே பாகெல்லாம் எதுவும் இல்லை, அந்த தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து ஊற்றி கலந்துருக்கேன். இது கூட சோடா மாவு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கல. இதை மட்டும் கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு, அதுக்கப்புறமா குழிப்பணியார கல்லில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக வருங்க. என்கிட்ட வந்து 2 கல் இருக்குது, அதனால் மாற்றி மாற்றி 2 கல்லுலேயும் ஊற்றி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்கேன். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், ஊற்றிட்டு மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, இந்த இண்டோலியம் கல்லில் வந்து எது ஊற்றினாலும் குழிப்பணியாரம் ஒட்டிட்டு தான் போகும். அது ஏன்னு தெரியல. கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா வந்திருக்கு. இந்த வாட்டி கோதுமையில் ஊற்றுனது நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் கீழே ஒட்டி பிடிச்சிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுட்ருக்கேன். இது வந்து புதுக்கல் என்னோடய பாட்டிக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்க யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதனால் சரி இப்போ ஊற்றி பார்க்கலாமேன்ட்டு இந்த கல்லில் ஊற்றுனேன். நல்லா தான் வந்துச்சு, ஆனாலும் ஒட்டி தான் பிடிக்குது. அது என்ன மிஸ்டேக்னு எனக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுங்க இந்த குழிப்பணியாரம். நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டிலே நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வாழைப்பழம் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அது இன்னும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் வீட்டிலே ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிட்டுப்பேன், ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும்போது. நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒன்று. ஆனால் பயங்கர சூடாக இருக்குது. கொதிக்க கொதிக்க அப்படியே சூடாக இருந்துச்சு. பாருங்கள், நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.